பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக கொடுத்தா நம்ம சென்ட்ரல் வேல்யூ ஈஸியாக போட்டுருவோம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்து கேட்டிருக்காங்க. இந்த டைப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்குது. ஓகேவா? இது எப்படி போகணுன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கா, இதை எடுத்து எழுதிக்கலாம். கொடுத்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த வேல்யூ வந்துட்டு எடுத்து எழுதிக்கணும். 1 2 3 4 5 6. ஓகேவா? இது எஃப், இதை ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 3 2 4 8 2. ஓகேவா? அடுத்து கூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதணும். கூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலாம் ஒன்றில் சேர்த்து எழுதணும். 1 ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் அப்படியே எழுதிக்கணும். மீதிலாம் இப்படி சேர்த்து எழுதணும். 1 + 3 4. ஓகேவா? 4 + 2 6. 6 + 4 10. 10 + 8 18. 18 + 2 20. இதுதான் கூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து பார்க்கணும், ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்ட்டு. இங்கே பாருங்கள், ஈவன் நம்பர் வந்திருக்கு. இதுதான் என். ஓகேவா? என் வந்து 20. என் ஈவன் நம்பராக இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, n/2 டேர்ம், ஓகே, ப்ளஸ் n/2 + 1 டேர்ம் பை 2 போடணும். ஓகேவா? இப்போ n/2னா இங்கே என்ன வரும்? 10th டேர்ம் ப்ளஸ் இது 10 n/2 + 1னா 11th டேர்ம். ஓகேவா? இந்த 2 டேர்மும் எடுத்து எழுதிட்டு 10th டேர்ம் 11th டேர்ம் டிவைடட் பை 2 போடணும். ஸோ 10th டேர்ம் இங்கே என்ன பார்க்கணும்னா, 10 எங்கே இருக்குது, இந்த நம்பருக்கு ஈக்குவலாக பார்க்கணும். இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ 4. ஓகேவா? அடுத்து 11 எதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்கணும். 18க்குள்ளே இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கிற வேல்யூ தான் எடுத்து எழுதணும். 4 இருக்குது, அடுத்து 5 இருக்குது, டிவைடட் பை 2. 4 அப்போ 9/2 இப்போ 4.5. ஓகேவா? ஒருவேளை இங்கே ஆட் நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, n+1/2 அப்படி போட்டு அதோட நிறுத்திக்கலாம். ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம அங்கே பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் n/2 டேர்ம் ப்ளஸ் n/2 + 1 டேர்ம் டிவைடட் பை 2 போடணும். ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர் 4.5.